ஒருத்தன் குடிச்சுப்பிட்டு பொண்டாட்டி அடிச்சுட்டுக்கிறான். அந்தம்மா கோர்ட்டில் போய் சொல்லிக்குது, ஜட்ஜி கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறார். குடிச்சிட்டு அடிச்சியா? ஆமாம். பலே, உண்மையை ஒத்துக்கிட்டேன், உனக்கு தண்டனை கொடுக்குறேன்னு. எதுக்குன்னு என் தரப்பு வாதத்தையும் கேட்டு முடிவு செய் எஜமானா, சொல்லு அப்படின்னு. இப்போ குடிக்கிறோம். அந்த கடையை யார் நடத்துறது? ஜட்ஜை காத்து இவன் கேட்குறான், சொல்ல வந்தது சொல்லு. அது அரசாங்கம் நடத்துது, நான் பயனாளி. ஒரு அரசாங்கம் இயக்குகிற கடையில் பயனாளியாக இருக்கிற நான் அதை செயல்படுத்துகிறேன். என் மனைவி தடுக்கிறாள். சட்டப்படி ஒரு அரசாங்க பணியை தடுப்பது குற்றமல்லவா நீதிபதி அவர்களே? நீதிபதி பார்த்தார். சரி, ஏன் அடித்தாய்? மாண்பு நீதிபதி அவர்களை மீண்டும் பணிவோடு சொல்லிக் கொள்ளுகிறேன், ஒரு அரசாங்க பணியை எவர் ஒருவராவது தடுத்து நிறுத்தினால் யாரை அழைப்போம்? காவல்துறையை. அவர்கள் முதலில் வாதம் செய்வார்கள். வாக்குவாதத்தில் அது நிறைவேறவில்லை என்றால் தடியடி பிரயோகம் மேற்கொள்வார்கள். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஒரு அரசாங்க பணியை தடுத்து நிறுத்தினால் அரசாங்கம் நாளடைவில் நலிந்து போய்விடும் என்பதனாலே இதை தடுக்காதே என்று என் மனைவியிடத்தில் நான் எவ்வளவோ சொன்னேன். அவள் மறுத்து விட்டாள். அதனால் தான் காவல்துறையை அழைப்பது அனாவசியம் என்று கருதி அந்த சட்டத்தை நானே கையில் எடுத்து செயல்பட்ட நீதிபதி அவர்களே. உன்னை விடுதலை செய்யறேன்ட்டாரு. அதனால ரொம்ப கஷ்டம்.